தமிழர் விஜய் ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடாது? விஜய்க்கு முதலமைச்சர் ஆவதற்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்குறீங்கல்ல. நான் ஒரு கேள்வியை கேட்குறேன், பதிலை மட்டும் சொல்லுங்க. கலைஞர் கருணாநிதி திருட்டு ரயில் வண்டி ஏறி வந்தார். என்ன தகுதியோட ஏறி வந்தார்? அவருக்கு என்ன தகுதி இருந்துச்சு முதலமைச்சர் ஆவதற்கு? ஒரே ஒரு பதிலை மட்டும் சொல்லுங்கள். திரைத்துறையில் இருந்தார் எம்ஜிஆர், பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தார். அதிலிருந்து வந்தார், கருணாநிதியோட கட்சியில் இணைஞ்சு செயல்பட்டார். சண்டை வாக்கியாவரப்பு தகராறு வந்துச்சு, பிரிஞ்சுட்டார். அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார், முதலமைச்சர் ஆனார். அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாங்க. அந்த அம்மா என்னப்பா தகுதி இருக்குது அந்த அம்மாவுக்கு? இல்லை, எம்ஜிஆர் முன்னாடி ஒரு 17 வயசில் நல்லா நடனம் ஆடுனாங்க. இவ்வளவு ஒரு அற்புதமான அழகான ஒரு நடனமாக, அழகான ஒரு பொண்ணா அப்படின்ற ஒரு தகுதி இருந்துச்சு அந்த அம்மாவுக்கு. உடனே எம்ஜிஆர் கூட்டிகிட்டு போய் வச்சு அந்த அம்மாவை முதலமைச்சராக ஆக்கிட்டார். சரி, நம்ம ஐயா மு.க. ஸ்டாலின், அவருக்கு என்னப்பா தகுதி இருக்குது முதலமைச்சர் ஆவதற்கு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால், அவர் கல்லூரி இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு அப்பா முதலமைச்சராக இருந்தார். அதனால் இவரும், அப்பா டீ கடை நடத்தினார், நானும் நடத்துகிறேங்கிற மாதிரி இவரும் வந்தார். அதுக்கப்புறம் அவர் இருந்துட்டார். அவருடைய மகனுக்கு முதலமைச்சர் ஆனார். அவருடைய மகனுக்கு என்னப்பா தகுதி இருக்குது துணை முதலமைச்சர் ஆவதற்கு? உதயநிதி ஸ்டாலினுக்கு அடுத்த முதலமைச்சர் வேறு ஆக போகிறாரு. என்ன ஒரு தகுதி? ஒரு கல் ஒரு கண்ணாடின்னு படம் நடிச்சது தான் தகுதியா? இல்லை அவரும் பிறக்கும் போதே துணை முதலமைச்சர்னு எழுதி வச்சுட்டு வந்தார். அவருக்கு என்னங்க தகுதி இருக்குது? இப்படி ஒரு கேள்வி கேளுங்க. தமிழ்நாட்டில் காமராஜர் ஒரு சாதாரணமான ஒரு குடும்ப ஒரு வறுமை கோட்டிற்கு கீழே பிறந்து அதிலிருந்து வளர்ந்து அவர் படிக்கலைனாலும் எல்லாரையும் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நிலையோடு பல ஆயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்து எல்லாத்துக்குமே கல்வியை கொடுத்தாரு. அவர் பிறக்கும்போது முதலமைச்சர் ஆகணும்னு பிறந்தாரா? இல்லை அவருக்கு முதலமைச்சர் ஆகணும்னு தெரியுமா? இப்போ வர்ற ஒரு மனிதன் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறது நினைக்கும் போது மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்கள் நல்லா வாழணும், மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கணும், கல்வி மருத்துவம் சம உரிமையோடு கிடைக்கணும். ஊழல் என்பது ரொம்ப அதிகமாக இல்லைனாலும், அதிகமாக நம்மளால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியலைனாலும் ஓரளவு ஊழலை கட்டுப்படுத்தி மக்கள் நன்றாக வாழ வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனநிலை இருந்தால் அதுதான் முதலமைச்சருக்கான தகுதி. முதலமைச்சர் போய் எல்லா இடத்துலையும் போய் ரோடு போடுறதோ இல்லை செங்கல் கட்டடம் கட்டுறதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்க வழி நடத்த போகிறாங்க. காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க, அதற்கான தலைமை அதிகாரிகள் இருக்காங்க, முதலமைச்சருடைய பேச்சை கேட்டு நடத்த போகிறாங்க. இதுதான் உண்மை. அதனால் இதுக்கெல்லாம் நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனநிலை இருந்தாலே போதும், முதலமைச்சர் யாரும் ஆகலாம்.